Hi guys, welcome back to my channel Abhi Vlog. So இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டவே வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் பேக்குக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு. பட் ஹாஸ்பிட்டல் பேக்கு என்னெல்லாம் மெயினாக தேவைப்படும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா எனக்காகவும், இன்னொரு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டுக்காகவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்னெல்லாம் மெயினாக தேவைப்படும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் கிட்டுவோட பேக்கே முடிச்சிடுறேன். கிட்டுக்காக என்னென்னா கேரி பண்ணுறதுக்காக ஒரு பெட் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படின்னா 3rd டே 4th டே தான் இது தேவைப்படும். ஸோ அதுக்காக இது எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கும் நெக்ஸ்ட் டேலேருந்து, ஏன்னா நாள் நம்மளால உட்காந்து ஃபீட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீடிங் பில்லோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நெட் பெட்டு. ஸோ இந்த நெட் பெட்டுன்றது ஃபர்ஸ்ட் டேலேருந்தே தேவைப்படும். அதனால ஒரு நெட் பெட் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டு வச்சுக்கிறதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா கிட்டுவோட பேஸ்கெட். ஸோ இதை கிட்டோட பேஸ்கெட். இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் வைப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வெறும் வாட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வாங்கின ஒரு வைப்ஸ் தான் இது. ஸோ இது ஃபேஸில் பட்டாலோ இல்லை நம்ம பேபிஸோட உடம்புல தொடச்சாலோ வாட்டர் தான் இருக்கும், எரியாது அப்படின்னு ஆல்ரெடி நான் இதை ஃபேஸ்லையுமே தேய்ச்சி பார்த்துட்டேன். ஸோ எரியலை இது. அதனால இதை ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது இப்போ நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனாக தான் இருக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த டைம் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி துவைச்சி காய வச்ச 2 ஸ்வாடில் எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டுவை துடைக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்றப்ப யூஸ் ஆகும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மஸ்லினில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்வாடிலு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட்டு. ஸோ இப்படி கையில் வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய ரிசீவிங் பிளாங்கெட் தான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், இப்படி கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. கிட்டுவை மொத வாங்குறதுக்காக இது எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னன்னா லைன் பை லைனாக அடுக்கி வச்சிருக்கேன். எது ஃபர்ஸ்ட்ல தேவையோ அதெல்லாம் மேலேயும், கொஞ்சம் டேஸ் கழிச்சு, அதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு தேவைப்படுறதெல்லாம் அடியிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட்லயே தேவைப்படுற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு. ஸோ மஸ்லின்ல கேப்பும், அப்புறம் இந்த கைக்கு, ஏன்னா இது குளிர் டைம்ன்றதுனால கைக்கு காலுக்கு போடுற மிட்டன் பூட்டிஸ், இந்த ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கட்டுற டைப்ல வரும். அண்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் இந்த பனியன் கிளாத் இருக்குல்ல, அதுலேயுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை கிட்டுக்கு போட முடியலன்னா கூட பனியன் கிளாத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மஸ்லின்லேயே பார்த்தீங்கன்னா ஹூடோட உள்ள ஒரு டவல். இது நான் எதுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். யார் கையிலையாச்சும் கொடுக்கும் போதோ இல்லை பெட்ல படுக்க வைக்கும் போதோ இது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஸ்வெட்டர் போட்டு விட்டுருவாங்க. அதுக்காக ஒரு ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா கொஞ்சம் பட்டன்ஸ் வச்ச மாதிரி ஷர்ட். இதெல்லாம் ஒரு செகண்ட் டே 3rd டே தான் யூஸ் பண்ணுவோம் பட்டன் வச்ச மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே பட்டன் வச்சது யூஸ் பண்ண முடியாது பேபிஸ்க்கு அப்படின்றதுனால மஸ்லின்ல என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன் பட்டன் ஷர்ட்டு. அண்ட் பனியன் கிளாத்லேயுமே ஒரு 2 பட்டன் ஷர்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜப்லாஸ் தான். இது நாட் டைப், இதுவுமே நாட் டைப்ல தான். ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, எப்படி இருந்தாலும் டைப்பர் நம்ம போட மாட்டோம். ஸோ ட்ரெஸ் ஈரமாயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 4 டேஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால கொஞ்சமாக மட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். மீதி எல்லாமே வீட்டில் தான் நான் வச்சுட்டு போகிறேன், பேக்கில் எடுத்து வைக்கல. பட் இதுலேயே எப்படியும் ஒரு 10 ட்ரெஸ் ஆச்சும் இருக்கும். ஒரு 10 ட்ரெஸ் மட்டும் கட்டுற டைப்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா கட்டுற டைப் தான் நம்ம ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுவோன்றதுனால. அதுக்கப்புறம் ஒரு 3 கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற சைஸ்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னன்னா மெயினா தேவைப்படுறது இந்த லங்கோட். ஸோ லங்கோட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 6 9 12 லங்கோடு எடுத்து வச்சிருக்கேன். வீட்லயுமே இன்னுமே கொஞ்சம் வச்சுட்டு தான் போறேன்.
ஸோ அங்கே காலி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே வந்து துவைக்கலாம் முடியாதுல்ல, அதனால கவரில் போட்டு வீட்டுக்கு கொடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து வீட்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்போ தான் வந்து தண்ணி வந்து இழுக்கும் அப்படின்றதுனால, அவங்க யூரின் போனாலுமே இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பேடட்ல வந்து லங்கோடு தான். இது வந்து ஒரு 4th டே 5th டே அவர் வந்து வீட்டுக்கு கூட்டு வர்ற அன்னைக்கு போடலாம் அப்படின்றதுக்காக தான் தவிர, நம்ம வந்து பேம்பெக்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்றதுனால தான் வந்து இது எடுத்து வச்சிருக்கேன். டைமிங் வேற போயிட்டே இருக்கேன். இது வந்து பால் கொடுத்தா வாய் துடைக்கிறதுக்காக உள்ள நாப்பீஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சின்னதாக எல்லாமே பார்த்தீங்கன்னா துவைச்சி அயன் பண்ணி காய வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மடித்து. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் டவலும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபேஸ் டவலும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போடுற மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை, அதுக்கு மேட்சிங் லங்கோடுங்கிறதுனால அது ஒன்னே ஒன்று மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஓம் கம்மிங் ட்ரெஸ்ஸு, இது வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற அன்னைக்கு போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸு, அந்த ஹூடோடையே வரும், ஹூடோட வர்ற மாதிரி ஒரு ஃபுல் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஹோம் கம்மிங் அப்போ வந்து கொஞ்சம் அழகா போட்டு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்படி அவங்களுக்கு அது பிடிக்கல, ஹூடோட போடுறதுக்கு அழுதாங்க அப்படின்னா ஹூட் இல்லாமலும் வந்து ஒரு செட்டு மொத்தம் 2 ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஷீட் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை ஷீட் நான் வந்து கட் பண்ணல, கட் பண்ணாம வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த டைம்ல தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கிட்டுவோட பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட பேக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் தான் வந்து இப்போ நான் வந்து காட்ட போறேன். கிட்டுவோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்லையுமே நான் லைன் பை லைனாக தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அப்போதான் எடுக்க வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு 4 டைப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இப்படி ஒற்றை டைப்புன்னு சொன்னல, அந்த டைப்பர்ஸ் வந்து ஒரு 4 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைன்னா வந்து அக்கா கிட்ட சொல்லிட்டேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன், நீ வீட்டுக்கு வர்றப்ப எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் பேட், இது மோஸ்ட்லி வந்து எதுக்காகனா அவ்வளவா யூஸ் ஆகாது, ஒருவேளை ஒரு 3rd டே 4th டே வந்து எனக்கு தேவைப்பட்டால் அப்படின்றதுக்காக தான் இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேயே இன்னொன்று எடுத்து வச்சிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஃபீடிங் டிஷர்ட். ஃபீடிங் டிஷர்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ் தான் வந்து அந்த சிசேரியன் ட்ரெஸ் தான் போட்டு விடுவாங்க. போன டைம் ஸ்ரீக்கு வந்து அதில் ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த டைம் வந்து இந்த டிஷர்ட் மட்டும் எனக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். அவங்க போட்டு விட்டா இந்த டிஷர்ட் வந்து ஃபீடிங் டிஷர்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளாலெல்லாம் வந்து போட்டுக்க முடியாது, கை காலே அசைக்க முடியாதுன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேடு வந்து ஃபிக்ஸரும் அதுக்கான பேடும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ்ன்றதுனால வந்து ப்ளீடிங்லாம் வந்து இது பண்ணிக்கோ அப்சர்வ் பண்ணிக்கோன்றதுனால இது வந்து ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னுத்துலயும் 5 இருக்கும். ஸோ 5 இருக்குன்றதுனால கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபீடிங் ப்ராஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 ஃபீடிங் ப்ரா வச்சிருக்கேன். ஏன்னா அங்க இருக்கும்போது வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஏன்னா ஒரு நாள் விட்டு குளிக்க சொல்லுவாங்களா இல்லை டெய்லி குளிக்க சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஸ்ரீ பாப்பாவுக்கானா என்ன 4 டேஸுமே குளிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, அந்த இதை பிரிக்கிற அளவு. இருந்தாலுமே நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து 3 ஃபீடிங் ப்ரா எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடிங் கவர். ஆல்ரெடி ஒரு வீடியோலயே வந்து காட்டியிருந்தேன், ஃபீடிங் கவர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துண்டு வந்து போட்டுட்டு வர்றவங்க முன்னாடி டக்குன்னு சாஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி போட்டுட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபீடிங் கவருமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் எனக்காக. அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து 3 மெட்டர்னிட்டி வியர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஜிப்லெஸ்ஸா வந்து நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபீடிங் டைம்ல வந்து. அதனால வந்து 3 ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி வியரும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த பேக்குள்ள வந்து வைக்கல. இன்னும் கொஞ்சம் வந்து என்னன்னா என்னோட என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டவல், அதுக்கப்புறம் 2 டவல் தேவைப்படும் நமக்கு வந்து. இந்த டாய்லெட்டரிஸ், இந்த ப்ரஷ்ஷு, சோப்பு, அதுக்கப்புறம் பேஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு கவரில் தனியாக போட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ காலையில் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக், நான் அந்த ஒரு பிளாக் கலர் பை வச்சிருப்பேன். அதுலயே பாத்தீங்கன்னா என்னோட எல்லாமே இருக்கும். ஆதார் கார்டுல இருந்து ஓட்டர் ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். கவர்மெண்ட் நோட்டு அண்ட் வந்து
இவ்வளோ நாள் பண்ண செக்கப் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தனியாக ஒரு பேக்லேயுமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். வீடு பக்கத்துலேயேன்றதுனால வந்து நான் இந்த தட்டு டம்ளர்லாம் வந்து எடுக்காம தான் போகிறேன். ஏன்னா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருவாங்கன்றதுனால. உங்களுக்கு தூரம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக. அண்ட் வந்து சார்ஜர் இதெல்லாம் நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதாவது கிளம்புற டைமில் எடுத்து வச்சுக்கலாம் சார்ஜர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் நான் வந்து எடுத்து வைக்காம இருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் பேக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்போ தேவைப்படுச்சுன்னா கூட வீட்டில் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சொன்னேன்னா வந்து அவங்க எடுத்துட்டு வர்ற மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு தெரியிற மாதிரி தான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல ஆனால் சொல்ற வரையும் டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் போய் அட்மிட் ஆயிடுவேன். பட் வந்து நீங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுற டைம்ல வந்து ஏதாச்சும் எடுத்துக்கணும் 3rd டே செகண்ட் டே தேவைப்படுற விஷயம் நீங்க ஏதாச்சும் சொல்றதா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை வந்து எடுத்துட்டு வர சொல்லிடுறேன் இவங்கள. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நியூ மாம்ஸ் ஆக போறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நான் 34th வீக்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனாலதான் இப்போ சடன் சி செக்ஷன்றதுனால கூட என்னால் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னால் போக முடியுதே தவிர நான் ஒன்னொன்னா இது பார்த்து வாங்கி அது தண்ணியில போட்டு நினைச்ச வைக்கலாம் டைமே கிடையாது. ஸோ முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் இப்போ டாக்டர் அட்வைஸே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றதுதான். உங்களுக்கு தேவையானது அண்ட் பேபிக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்லயோ இல்லை ஒரு பேக்லயோ நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து 2 பேருக்குமே நல்லது. என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்து வைக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோட பேக்குமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விளாகாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.